சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடரை தமிழ்நாடு அரசு நடத்தாமல் இருந்திருந்தால் தன்னால் சாம்பியன் பட்டம் வென்றிருக்க முடியாது என்று குகேஷ் தெரிவித்துள்ளார். சென்னையில் தமிழ்நாடு அரசு சார்பில் அவருக்கு நடந்த பாராட்டு விழாவில் செஸ் என்றாலே தமிழ்நாடுதான் என்ற நிலையை அடைந்துள்ளதாக விஸ்வநாதன் ஆனந்த் பெருமிதம் கூறியுள்ளார். சிங்கப்பூரில் உலக செஸ் சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பெற்று சாதனை படைத்த குகேஷுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதற்காக வாலாஜா சாலையில் இருந்து திறந்தவெளி வாகனத்தில் ஒருவரமாக அழைத்து வரப்பட்டார் குகேஷ். அவருக்கு மேளதாளத்துடன் உற்சாக வரவேற்பு வழங்கப்பட்டது. கலைவாணர் அரங்கத்திற்குள் குகேஷ் வந்ததும் புலியாட்டம், ஒயிலாட்டம், மயிலாட்டம் என அந்த இடமே விழா கோலம் பூண்டது. நிகழ்ச்சி தொடங்கியதும் உலக சாம்பியன்ஷிப் வெற்றி கோப்பையை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் கொடுத்து வாழ்த்து பெற்றார் குகேஷ். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய செஸ் ஜாம்பவான் விஸ்வநாதன் ஆனந்த், 31 கிராண்ட் மாஸ்டர்களை வைத்துள்ள தமிழ்நாடுதான் உலகளவில் செஸ்ஸின் அடையாளம் என்றார். இப்போ 2 உலக சாம்பியன்ஸை வச்சுண்டு 31 கிராண்ட் மாஸ்டர்ஸை வச்சுண்டு தமிழ்நாடு இந்தியாவில் மாத்திரம் இல்லை உலகத்திலேயே செஸ்னா தமிழ்நாடுன்னு சொல்ல முடியும். நான் எதிர்பார்க்கிறேன் இங்கேருந்து இன்னும் வளர்ச்சி இருக்க போறது. நிகழ்ச்சியில் பேசிய உலக சாம்பியன் குகேஷ், உலக அரங்கில் செஸ் விளையாட்டிற்கு சிறந்த இடம் சென்னைதான் என்று பெருமிதம் தெரிவித்தார். Chennai has proudly earned the title of the capital of Indian chess, and I think it's also very safe to say that Chennai in many terms is also one of the best cities in the world of chess. சென்னை கிராண்ட் மாஸ்டர் தொடரை தமிழ்நாடு அரசு நடத்தாமல் இருந்திருந்தால் தன்னால் சாம்பியன் பட்டம் வென்றிருக்க முடியாது என்று குகேஷ் தெரிவித்தார். I won this tournament and that's how my whole journey for this world championship started. So I'd like to thank Tamil Nadu government and Udayana personally for making it happen within such a short period of time. தமிழ்நாடு அரசு பொருளாதார ரீதியிலும் தனக்கு நிறைய உதவிகளை செய்ததாகவும் அதற்கு நன்றி தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டார். செஸ் வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, அது வாழ்க்கைக்கான பாடம் என கூறிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், தமிழ்நாட்டில் செஸ் விளையாட்டை மேலும் வளர்த்தெடுக்க ஹோம் ஆஃப் செஸ் அகாடமி தொடங்கப்படும் என்றும் அறிவித்தார். உலக செஸ் சாம்பியன் பட்டம் வென்ற தமிழ்நாட்டு வீரர் குகேஷுக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் 5 கோடி ரூபாய்க்கான காசோலையை வழங்கி பாராட்டிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், குகேஷின் வெற்றி கொடுக்கக்கூடிய நம்பிக்கை தமிழ்நாட்டில் விளையாட்டுத்துறை மட்டுமல்ல அனைத்து துறை இளைஞர்களையும் ஊக்கப்படுத்தக்கூடியது என நம்புவதாக தெரிவித்தார். 7 வயசுல பயிற்சிக்குள்ள நுழைஞ்சு 9 வயசுல கேண்டிடேட் மாஸ்டர் பட்டத்தை வென்று 12 வயசுல கிராண்ட் மாஸ்டர் பட்டத்தை வென்று இன்று உலக சாம்பியன் ஆகிட்டார். இது எல்லாத்தையும் சாதிக்க நம்ம குகேஷ் எடுத்துக்கிட்டது வெறும் 11 ஆண்டுகள் தான். இதுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உழைப்பு, விடாமுயற்சி, தன்னம்பிக்கை, இலக்கை நோக்கிய பயணம், இதெல்லாம் தான் நம்ம தமிழ்நாட்டு இளைஞர் எல்லோரும் இன்ஸ்பிரேஷனா நீங்க கத்துக்கணும். நாட்டின் விளையாட்டுக்கு தலைநகரமாக விளங்கும் தமிழகத்தின் சிறப்பான செயல்பாட்டிற்கு துணை முதலமைச்சர் உதயநிதியின் செயல்பாடே காரணம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டினார். விளையாட்டு வளர்ச்சியை ஊக்குவிக்கும் சிறந்த மாநிலமா CII அமைப்பு தமிழ்நாட்டை அங்கீகரிச்சிருக்கு. தி இந்து ஸ்போர்ட்ஸ் ஸ்டார் ஏசஸ் விருது வழங்கும் நிகழ்ச்சியில 2023 ஆண்டுக்கான விளையாட்டை ஊக்குவிப்பதில் சிறந்த மாநிலம் விருது தமிழ்நாடு அரசுக்கு வழங்கப்பட்டிருக்கு.
இப்படி இந்தியாவோட ஸ்போர்ட்ஸ் கேபிட்டல்னு தமிழ்நாட்டை சொல்ற அளவுக்கு விளையாட்டுத்துறையை சிறப்பா கவனிச்சுட்டு வரக்கூடிய மாண்புமிகு துணை முதலமைச்சர் திரு உதயநிதி அவர்களுக்கு பாராட்டுக்கள், வாழ்த்துக்கள். நாட்டின் செஸ் தலைநகராக விளங்கும் தமிழ்நாட்டில் இவ்விளையாட்டினை மேலும் வளர்த்தெடுக்க ஹோம் ஆஃப் செஸ் எனும் அகாடமி தொடங்கப்படும் என்ற அறிவிப்பையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வெளியிட்டார். இந்தியாவோட 85 கிராண்ட் மாஸ்டர்களை 31 பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க. இப்படி இன்னும் திறமை வாய்ந்த சதுரங்க வீராங்கனைகளை வளர்த்தெடுக்க, உருவாக்க ஒரு திட்டத்தை இந்த விழாவின் மூலம் நான் அறிவிக்க விரும்புகிறேன். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையத்தின் மூலம் செஸ் விளையாட்டுக்கென ஹோம் ஆஃப் செஸ் என்ற சிறப்பு அகாடமி உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முன்னதாக நிகழ்ச்சியில் பேசிய துணை முதலமைச்சர் உதயநிதி, குகேஷின் வெற்றி தமிழ்நாட்டில் இனி பல கிராண்ட் மாஸ்டர்களை உருவாக்க வழிவகுக்கும் என்றார். கிரிக்கெட் எப்படி பட்டி தொட்டி எங்கும் இன்றைக்கு சென்று சென்றிருக்கிறதோ அதே போல தம்பி குகேஷுடைய வெற்றி இன்றைக்கு செஸ் போட்டியையும் தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் சென்று சேர்க்கும் என்பது உறுதியாக இருக்கும். அதன் தொடர்ச்சியாக இன்னும் பல நூறு கிராண்ட் மாஸ்டர்கள் நம்முடைய கிராமப்புறங்களிலிருந்து வருவார்கள். தமிழ்நாடு ஒரு நாள் உலகின் செஸ் தலைநகராக உயரட்டும். இந்நிகழ்ச்சியில் 4 முறை செஸ் உலக சாம்பியனான விஸ்வநாதன் ஆனந்த், குகேஷின் தாய் பத்மா, தந்தை ரஜினிகாந்த் மற்றும் விளையாட்டுத் துறையினர் பங்கேற்றனர்.